ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிடையாது, சரி, ஓகே. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்யணும்? வாழ்க்கையில் எனக்கு வெற்றி வரலைன்னா சும்மா வந்துடுமா சொல்லுங்கள்? வெற்றி வரணுன்னா நம்ம அதுக்கு உண்டான வேலையை செய்யணும். இப்போ நான் என்னையை வச்சு சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன். இப்போ நான் யூடியூப்பில் எப்படியாவது முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு வெறும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா முன்னேற முடியுமா? முன்னேற முடியாது. நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் செட் பண்ணி மறுபடியும் விடியக்காலம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த எடிட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ நான் உள்ளே உட்காந்துருக்கேன், பேசிடுறேன். வெளியில் போனால் நான் எடிட் பண்ண முடியாது. ஒரு சவுண்டு இருக்கும், பிள்ளைங்களுக்கு வீட்டு வேலையை பார்க்கணும். இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ண போவேன். ஸோ என் வேலையை நான் கரெக்டாக செய்யணும். செஞ்சால் தான் முன்னேற முடியும். எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் முன்னேறலை அப்படின்னு நினச்சா முன்னேற முடியாது. கஷ்டப்படணும், உழைக்கணும். 4 பேர் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. அது தேவையா? என்னை கேட்டால் யாரையும் எதிர்பார்க்காதீங்க. தங்கையே உண்டி கரணம் பாயணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் தான் செய்யணும். அடுத்தவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. செஞ்சாலும் சொல்லி காட்டுவாங்க ஒரு நாள். அதில் அவங்க செஞ்சு எந்த புண்ணியமும் இல்லை. அதனால் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். அப்புறம் நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம மட்டும் முடியும்னா முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளவங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கணும். அவங்க அப்படி உறுதுணையாக இல்லைனாலும் நம்மளாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அடுத்து வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறி போனீங்கன்னா உங்களை நான் ஒரு அடி எடுத்து வச்சா உங்களை 10 அடி கீழே இழுத்து விடுறதுக்கு ஆளுங்க நிறைய இருப்பாங்க. அவங்கள பற்றி கவலையே படக்கூடாது. இழுத்து விட்டால் மறுபடியும் ஏறுவேன்னு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம நம்ம வேலையில் கவனமாக இருந்தாலும் நம்மளை திசை திருப்புறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க. நம்ம என்ன தான் ஒரு இதில் நம்ம கவனமாக இருப்போங்க. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம். நம்ம முன்னேறி போய்கிட்டே இருந்தாலும் முன்னேறி போக விடக்கூடாதுன்னு அதுக்கு தனியாக வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் எதையுமே காதில் வாங்காதீங்க. அப்புறம் குறை சொல்லும் கூட்டம் குறை சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் அடுத்தவங்க நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கங்கிறத அதை நம்ம மைண்டில் ஏற்றவே கூடாது. உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஐயோ நம்மளை சொல்லிட்டாங்களேன்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அந்த டெக்னிக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி 4 பேர் ஏதாவது பேசுனாங்கன்னா அப்படியே டவுன் ஆகி உட்காந்துருவீங்க பாருங்கள். அதுதான் அவங்க பிளானு. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பிளானே. நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக போய்கிட்டே இருப்போம். நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு நாள் பேசுகிறவங்களுக்கு வாய் வலிக்குங்க இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி கவலையப்படக்கூடாது. அடுத்து என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புலம்பிக்கிட்டே உட்காந்தே இருக்க வேண்டியதான் மூலையில். எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போகணும்னா உங்களை மட்டுமே பாருங்கள். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேறுறதுக்கு முன்னாடி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைய, இவங்களை மட்டும் நம்புங்க. பெத்த தாய் தகப்பன் கூட 2வது தான். கட்டி கொடுத்தாச்சுன்னா ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைகளை மட்டும் நம்புங்க. தாய் தகப்பனுக்கு அப்புறம் இவங்களை தவிர நம்ம மேலே உண்மையாக இருக்கிறவங்க, பாசமாக இருக்கிறவங்க, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க இவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நண்பர்கள், சொந்தக்காரர்கள்லாம் 2வது பட்சம்தான். நண்பர்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா? இப்போ ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போன பிறகு அந்த பழக்க வழக்கங்கள் மாறும். அது யாரால் மாறுதுன்னா 4 பிள்ளைகளோட சேரும்போது தான். அந்த 4 பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கும். அந்த 4 பிள்ளை ஊதாரியாக இருந்தால் நம்ம பிள்ளையும் ஊதாரியாக தான் ஆகும். அதை பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சொல்லி கொடுக்கணும். இன்னொரு கூட இப்படி இருந்தால் பழகாத அப்படின்னு.
இப்போ நான் வந்து யூடியூப் வச்சுருக்கேன். நான் உதாரணத்துக்கு நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, நான் என்னைய வச்சே சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப் வச்சுருக்கேன். 4 பேர் சொல்லுவாங்க, ஏய் சூப்பராக போடுறியே, நல்லா இருக்கே, வீடியோலாம் நல்லா இருக்குது அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, எப்போ பாரு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்குது, இப்படி சொல்லுவாங்க. நம்ம எதுக்காக ஃபோனை நோண்டுறோன்னு எனக்கு தான் தெரியும். வீடியோ போட்டிருக்கோம், கமெண்ட் வரும், பதில் சொல்லணும், நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? வீடியோ மட்டும் போட்டால் போதுன்னு இருக்க முடியுமா? நம்ம வீடியோ போட்டால் அதை பார்க்குறவங்க நமக்கு மதித்து ஒரு கமெண்ட் பண்ணும்போது நம்ம அவங்கள மதித்து பதில் சொல்லணும் இல்லையா? இதுவும் முன்னேற்றத்தில் ஒரு இதுதான். முதல்ல மதிக்க தெரியணும். அவங்க உங்களை விட மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, உங்களுக்கு சமமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒருத்தரை நீங்கள் மதிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முன்னேறிடுவீங்க. இன்னொன்று கோபம். உங்களை கோபத்தை தூண்டுறதுக்குனே சில சூழ்ச்சிகள்லாம் நடக்கும். உங்கள் கோபத்தை யார் தூண்டுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வாயை மூடிட்டு வந்துடணும். அப்போ என்னை என்ன ஒன்றும் லாக்கி இல்லாத நினைக்கிறியா நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு தேவை நம்ம கோவப்படணும், நம்ம மன உளைச்சல் ஆகணும், நம்ம வந்து டவுன் ஆகணும், டவுன் ஆகி அதை நினச்சி ப்ரெஷரில் குறைஞ்சி உட்காரணும். பாட்டுக்கு வந்து அஞ்சிட்டு போகிறாங்க, எனக்கு ரோசமான சூடு சொன்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். இது நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாமே என் அனுபவத்தில் சொல்கிறேன். நெசமாக என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கோவப்படாதீங்க. அடுத்து பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க அந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே கோவப்படலாம். நான் என் புருஷன்கிட்ட கோவப்படுவேன், என் பிள்ளைங்கக்கிட்ட கோவப்படுறேன். ஆனால் வெளியாள்கிட்ட போய் கோவப்படக்கூடாது. ஏங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம மூஞ்சி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்கக்கிட்ட கோவப்பட சொல்கிறீங்க. வெளியில் உள்ளவங்க எப்போயோ பார்க்குறோம் போகிறோம், அவங்கக்கிட்ட எதுக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி கோபமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷரும் நம்ம வாழ்க்கையில் இன்னொரு வாட்டி நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல அவங்க நமக்கு தேவைப்படுவாங்க. அதனால் நீங்கள் கோவப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கோவத்தை குறைச்சிக்கிட்டு போயிருங்க. உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாது. ஆமாம், கல்லை கொண்டு அடிச்சிட்டாங்க, ஏதோ காயம்பட்டுருச்சு, அது வலும்பாகவே தான் இருக்கும். அந்த தழும்பை மாற்ற முடியாது இல்லையா? என் மூஞ்சில் அந்த தழும்பு இருக்கும், கல்லை கொண்டு அடித்தா. திரும்பி அது என்ன மருந்து போட்டாலும் அந்த தழும்பு மாறுமா? மாறாது. கண்ணாடி பார்க்கையில அந்த தழும்பு ஞாபகம் வரும்ல, வரும். இதே மாதிரி தான் உறவுகளும். நம்ம வந்து கோவப்பட்டால் திருப்பி அந்த கோபத்தை எடுக்க முடியாது. அதனால் கோவப்படாதீங்க. பொறுமை இல்லாமல் நம்ம வாயிலிருந்து சிதறின வார்த்தைகளை திரும்ப அள்ள முடியாது. அதே மாதிரி பிரிஞ்ச உறவுகள் என்றைக்குமே சேர நினைக்காதீங்க, திருப்பி பேசவே பேசாதீங்க. அது நமக்கு மரியாதை இருக்காது. அந்த அடுத்து நம்ம பேசினாலும் அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஒரு உறவு பிரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே வெட்டி விட்டுருங்க, திரும்பி சேராதீங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம பிரிஞ்ச போது நம்ம பேசின வார்த்தைகள் வந்து திருப்பி பேசும்போது அது உண்மையான நட்பாகவோ உண்மையான உறவாகவோ இருக்காது. இதெல்லாம் நம்ம இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ரோசம், மானம், சூடு, சொரணை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்து போய்கிட்டு இருந்தோம்னா, கரெக்டாக போனோம்னா நம்ம இலக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி அடையும். உங்களை பற்றி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான், நான் வேலை வெட்டி இல்லாதவந்தே உங்களை பற்றி பேசுவான். நீங்கள் அவனை பற்றி கவலையே படாதீங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு போய்கிட்டே இருங்க, சரிங்களா? ஒருத்தன் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான்னா, டே போட, எனக்கு வேலை இருக்குது, அவனுக்கு வேலை வெட்டி இல்லை பேசுவேன். நமக்கு என்ன நம்ம வேலையே பேசுகிறது தாங்க. நம்ம பேசிட்டு போவோம். நமக்கு வந்து லட்சியங்கள் நிறைய இருக்குது. இப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பிள்ளைகளை பார்க்கலாம், எப்படி படிக்க வைக்கலாம், எப்படி இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாங்கிற மைண்ட்லேயே நம்ம போவோமே. எதுக்கு அடுத்தவனை பற்றி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி? நமக்கு இந்த வேலை இல்லையா, வெட்டி இல்லையா சொல்லுங்கள்? இப்போ எனக்கு வேலை இருக்குது, நான் பேசுகிறேன், நான் பேசுனதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பேசுகிறத வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தில் பயனடைஞ்சால் எனக்கு சந்தோஷம். இப்போ நான் ஒரு 4 வேலை வாய்ப்பை பற்றி சொல்கிறேன், பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. எங்கள் யூடியூப்காரனே என் மாமனா மச்சான், நான் சொல்லுங்கள், எனக்கு மட்டும் வியூஸ் கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான், அவங்களுக்கு மட்டும் வியூஸ் போகுது, எனக்கு மட்டும் போலையே, குத்திக்கோ, என்ன செய்ய முடியும்? நீ உழைச்சி கஞ்சி விடிங்க, உழைச்சாதான் அடுத்த இதுக்கு போக முடியும். இப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் இந்த கண்ணாடிக்குள்ளே வெறுத்து ஊற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலையாக நினச்சித்தானே நான் உட்காந்து பேசுகிறேன். வேர்த்தாலும் அது நீங்கள் பாவம்னு சொன்னாலும்
அச்சோ பாவம் காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்களே, எனக்கு தேவை, நான் பேசுகிறேன். நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கானா, அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவனை பற்றி அதை பற்றி நம்ம கண்டுக்கிறக்கூடாது. கண்டுக்கிட்டோம்னா நம்ம வேலை போயிடும். நான் இப்போ சொல்கிறீங்க இல்லைங்க, உண்மை எப்பயுமே உண்மையாக தாங்க இருக்கும். உண்மை, அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதெல்லாம் பொய். அப்பப்போ தண்டனை கொடுத்து போய்கிட்டே இருக்கான் கடவுள். மக்களே, நான் வந்து பேசிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நான் ஒரு சீன் பார்த்தேன்னா அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதையும் சேர்த்து இப்போ நான் பேசுகிறத வந்து இப்போ தனியாக எடுத்து நான் அதோட ஃபிட் பண்ண போகிறேன். இந்த இப்போ இவ்வளோ பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்குதுல, இதனால தான் நான் வந்து காரில் உட்காந்து பேசுகிறது. சரி, இப்போ என்னன்னு கேளுங்க. நான் வந்து எனக்கு வீஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு நான் திமிராக இருப்பேனா? திமிர்னே எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. நான் வந்து வெள்ளேந்தியா பேசி தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன். நீங்களுமே யாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கடைசியில் நம்மளே செருப்பு கொண்டு சத்துன்னு சாத்துவாங்க. ஆமாம், நான் வந்து யாரும் முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஆனால் உங்களை சந்தேகப்படுறவங்க கூட நீங்கள் இருக்கணுமா, அதை சொல்லுங்கள். உங்களை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுற நட்பு கூட நீங்கள் இருக்கணுமா? எனக்கு பிடிக்கல, நான் விலகிட்டேன். ஆனால் நம்மளை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டே தான் இருப்பாளுங்க. பேசட்டுமே, பேசுகிறவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சரி, இதையும் பிட் பண்ணி விடுவான், இதை நான் இடைவெளியை சொருகி விட்டுருவேன். சொருகி இது உங்களுக்கு வீடியோவில் வரும். எனக்கு சிரிப்புங்க. சரி பாருங்கள்.